ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு வேளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸில் சொல்கிறேன், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட்டை நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா, டிபி அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதோட ப்ரெசன்ட் சினாரியோ வந்து நம்ம பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 1 minute டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுடைய சார்ட்டு. இங்கே பாடி க்ளோஸ் வந்து வேணும் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு பாடி க்ளோஸ் கிடைக்கல, ஜஸ்ட் விக் மட்டும்தான் விட்டு எடுத்துருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம பிஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுன்றதுனால பாடி க்ளோஸ் வேணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட்டில் என்ன இதில் இருக்குன்னா செல்லில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இதான் வந்து இதோட சினாரியோ. இந்த ஆர்டர் பிளாக் வேலிடேட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து லிக்விடிட்டி வந்து நீட்டாக வந்து நமக்கு கிடைக்கிது. அது போக பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து வேலிடேட் பண்ணி நம்ம நீட்டாக வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கோட வழக்கமாக நம்ம இது பண்ணுற ரூல்ஸ். ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் நுழைஞ்சோடனே நான் வந்து என்ன பண்ணுறேன், 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணலாம். மார்க்கெட்டில் ஒரு இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஹையை வந்து ப்ரோக் பண்ணியிருக்கு, சரிங்களா. ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இது சிஹெச் வச்சுது அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாங்க, ஸ்வீப் அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அந்த சிஹெச் பாயிண்ட் வந்து நமக்கு இதுதான், சரிங்களா. சிஹெச் டவுன் சைடு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்துக்கு இதை நம்ம வந்து ஸ்வீப்னு கன்சிடர் பண்ணலாமன்னா பண்ணிக்கலாம், தாராளமாக வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. ஒரு ஹையை தூக்கிட்டு தான் கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் பழைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருந்த ஒரு ட்ரிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகும். என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக் மார்க்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அதிகமாக பாருங்கள். அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் திரும்புதுன்னா அதில் வந்து என்ட்ரி போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து பழைய வீடியோஸ்லாம் சொல்லிகிட்ருப்போம். நம்ம வீடியோஸ் ரெகுலர்ஸாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தாராளமாக வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ட்ரிக்கை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து 15 minutesல இன்னொரு ஜோன் வந்து உறைஞ்சிக்கிறதுனாலும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா. இப்படி இன்னொரு ஜோனை வந்து உறைஞ்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இஷ்யூ கிடையாது. 2 ஜோனில் உங்களுக்கு 5 minutesல ஆக்டிவேட் ஆனாலும் உங்களுக்கு ஓகே தான், 15 minutesல ஆக்டிவேட் ஆனாலும் உங்களுக்கு ஓகே தான். இப்போ வந்து நம்ம ஜோன் மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம், சரிங்களா. மார்க்கெட் நம்ம மார்க் பண்ண ஜோன் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பி போயிடுச்சு. மார்க்கெட்டில் இது ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்டு வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் போனால் கூட அது அந்த லிக்விடிட்டியை எடுக்கலை அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா. இந்த ஒரு பாயிண்டில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வேலையை காட்டும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா. ஆக்சுவலாக இந்த ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது பண்ணது தான். பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமில் அடிச்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன், சரிங்களா. ஓகே, நம்ம அப்பளையே மார்க் பண்ணி வச்சோம்லங்க ஒரு ஜோனு, அது 5 minutesலேயும் உங்களுக்கு வந்து டேப் பண்ணிட்டு தான் போயிருக்கு. நீங்கள் 5 minutesல எடுத்திருந்தாலும் உங்களுக்கு டேப் பண்ணியிருக்கோம், 15 minutesல எடுத்திருந்தாலும் டேப் பண்ணியிருக்கோம். பட் அந்த அக்யூரசி வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி உங்களை கன்சிடர் பண்ண சொன்னேன். என்ன டைமிங்கில் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செஷன், சரிங்களா. நம்ம வந்து லண்டன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லண்டன் செஷன் கீழே வந்து உங்களுக்கு டைம் வந்து இங்கே தெரியும், பார்த்துக்கோங்க. 1:50, சரிங்களா. 1:50க்கு வந்து எடுத்திருக்கு செஷன் டைம். நான் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது செஷன் டைமில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்ட்ரிஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டார்கெட் அடிக்கிறதும் நல்லாயிருக்கும். மற்ற டைமில் எடுக்குதுன்னா ஈஸியாக ஏமாற்றிடும். பட் செஷன் டைம் அப்படின்றப்போ அது அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றாது. ஏன்னா வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். செஷன் என்ட்ரி அப்படின்றதுனால உங்களுக்கு ரீசன்ட் டார்கெட்டே இதுதான். பட் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைங்களா. செஷன் என்ட்ரி அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுடைய டார்கெட் அப்படின்றது இந்த ஒரு ஆர்டர் பிளாக், சரிங்களா.
ஸோ இது வரைக்கும் அடிச்சதுன்னா நமக்கு வந்து இது அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து ஹிட் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். அது வந்து நீட்டாக வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? செஷன் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஃபேவராக இருக்கும். ஸோ நீங்கள் வியூவர்ஸாக இருக்கிறீங்கனாலும் சரி, இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கனாலும் சரி, அடுத்தடுத்த ட்ரேட்ஸை வந்து செஷன் டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இதை கொஞ்சம் வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஹவர்லேயே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். சரிங்களா? 1 ஹவரில் வச்சுருந்தாலும் இந்த ஒரு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் வந்து வரும், சார் எப்படி இது வந்து ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு மேஜரான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செஷனில் வந்து லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா, இது இந்த சார்ட்டுன்ட்டு இல்லைங்க, ஈரோலையும் சரி, உங்களுக்கு ஜிபிபி, யூஎஸ்டி எல்லா சார்ட்லேயும் வந்து இந்த ஏஷியனோட லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் தூக்குது அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் அந்த அடுத்த லோ இல்லை வந்து உங்களுக்கு நான் மெட்டிகேட் ஆர்டர் பிளாக்கை மேக்ஸிமம் வந்து தூக்கிடும். சரிங்களா? அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இது தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். அதே போல் ஆர்ஆர் வந்து மறக்காமல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 1:2 அதிகமாக போகிறீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1:3 மட்டும் வைங்க. 3 அடித்ததுக்கப்புறம் வந்து 5, 10 அப்புறம் போய்க்கலாம். பேசிக் ஸ்டேஜில் எல்லாருமே 1:3 வந்து நிறுத்திக்கங்க உங்கள் ட்ரேடை. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.